அமேசான் மூலியமாக இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் யோசிக்கிறேன் சார். ஏன்னா லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, லட்சக்கணக்கான எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இதில் போய் நான் எப்படி போட்டி போடுறது? அதையெல்லாம் தாண்டி விற்பனை நடக்குமா? என் ப்ராடக்ட்டு சேல் ஆகுமா? அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இது நியாயமான யோசனை தான். ஆனால் தரவுகள் பார்க்கும்போது அமேசான் தன்னோட சேச்சுரேஷன் லிமிட்டை மீட் பண்ணலை அப்படின்றது தெரியுது. இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து என்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமேசான் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் கூட அமேசானோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் புதுசாக என்ரோல் ஆகியிருக்காங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ரோல்மெண்ட் அப்படின்றது 20% அதிகரிச்சிருக்குது. 2025 கடைசிக்குள்ளே $20 பில்லியன் அளவுக்கு இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றத ரீச் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதை அந்த வருஷம் கடைசிக்கு முன்னாடியே வந்து ரீச் பண்ணிட்டோம். அதாவது கெடு எந்த காலம் விதிச்சிருக்கோமோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, இன்னும் நிறைய வாய்ப்புகள் உருவாகிட்டே இருக்குது. அந்த வாய்ப்புகளை புது புது எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபில்ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றத தான் காட்டுது. அதனால் தயக்கம் வேண்டாம், ஒரு சரியான பொருளை தேர்ந்தெடுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அப்படி ஒரு சரியான பொருளை தேர்ந்தெடுத்து நாம் விற்பனை பண்ணோம், அமேசான் மூலயமா ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவில் நம்மளோட பிஸ்னஸ் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் அமேசான் வந்து இன்னொரு அறிக்கை விட்டுருக்காங்க. 2030 எங்களோட இலக்கு அப்படின்றது $80 பில்லியன். அதாவது 2025 $20 பில்லியன் தான். அடுத்த 5 வருஷத்தில் அவங்க $80 பில்லியன் வந்து கோலாக செட் பண்ணியிருக்காங்க. அதையும் 2030 முன்னாடியே ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. புதுசாக நிறைய வசதிகளை வந்து அமேசான் வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. அமேசான் சென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸ் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து இந்தியா சே துனியா தக் அப்படின்ற ஒரு சப்போர்ட் டீம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வசதிகளை ஏற்றுமதியாளர்களுக்காக அமேசான் செஞ்சு கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் கரையில் நின்றுட்டு கடலில் குதிக்கலாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை பயன்படுத்துகிறதுக்கு நீங்கள் குதிச்சே ஆகணும். குதிச்சா தான் வந்து நாம் பெரிய அளவில் சாதனை பண்ண முடியும். கரையில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு பார்வையாளராகவே தான் இருக்க முடியும். யோசிக்க வேண்டாம், உடனடியாக செயலில் இறங்குங்க.